ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் கோகோனட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பொதுவாக கருப்பட்டி எட் பண்ணி தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி சுகர் எட் பண்ணி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு காட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமக்கே பொதுவாக எல்லாருமே பட்டர் ஷீட் வந்து கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் எப்படி நல்ல ஈஸியாக செஞ்சு யூஸ் பண்ணுறேன்னு காட்டிக்கிறேன். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் மெயின் காரணமே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் உண்டு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த கேக்கை மிச்சம் செஞ்சதே. சஃப்ரான் சலீம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொல்லித்தர மெத்தட் ஈஸியாக இருக்குது சிஸ்டர், கப் அளவு கோகோனட் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணுங்களே இதுக்கு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக வேண்டிய இன்றைக்கி கப்ட அளவுகளை மட்டும் வச்சு நல்ல ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் ரெண்டு வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். கோகோனட் கேக்குக்கு டேட்ஸும் எட் பண்ணி தான் பொதுவாக எல்லாம் செய்வாங்க. அதுக்காக வேண்டி நான் டேட்ஸை கட் பண்ணிட்டிருக்கிறேன். டேட்ஸும் நான் இன்றைக்கி கப்ட அளவும் தரேன். அதே மாதிரி கிரேம்டு அளவும் நான் மேலுக்கு கொடுக்குறேன். நான் இதில் ஒரு 6 டேட்ஸ் மாதிரி எடுத்திக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய டேட்ஸ் வைக்கிற சொட்டி ஹாஃப் கப்ட அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் ஹாஃப் கப்ட அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது சரியாக 100 கிராம் இருந்தது. கப்ட அளவு வச்சு பார்க்கக்குள்ளக்கே டேட்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே செக் பண்ணிக்கோங்க. இதில் பாதி கோகோனட்டை திருகி வச்சுக்கிறேன். இதையும் கப்ட அளவுக்கே நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இந்த கோகோனட் இதில் எட் பண்ணக்குள்ளக்கே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணின மாதிரியே எட் பண்ணிக்கோங்க. இந்த கோகோனட்டும் நான் இதில் சரியாக 1 கப் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/4 கப் சுகர் எட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டரும் எட் பண்ணுறேன். இது இந்த மாதிரி கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணியே விடுறேன். இது வந்து கேரமல்டு பதத்துக்கு வரணும். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். மிச்சம் டார்க் கலருக்கு எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி டார்க் கலருக்கு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கசப்பாகிடும். இது கசப்பாகப்படாது. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரு தான் இருக்கணும், கேரமல் மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்குது. இப்போ நான் இதில் ஹாட் வாட்டர் எட் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் 1/2 கப் எட் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் எட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சி விடுங்க. இந்த சுகரில் இருக்கிற கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது நல்லா கரைஞ்சி வரக்குள்ளக்கே நான் இதில் கோகோனட் எட் பண்ணுறேன். கோகோனட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் மறுபடியும் 1/2 கப் சுகர் எட் பண்ணுறேன். இதில் நான் இன்னும் கொஞ்சம் வாட்டரும் எட் பண்ணுறேன். 1/4 கப் வாட்டர் எட் பண்ணுங்கள். வாட்டர் எட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஏலக்காய் பவுடர் எட் பண்ணுறேன். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். உங்களுக்கு கருவேப்பட்டை ஃப்ளேவர் விருப்பம் என்றால் கருவேப்பட்டை பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி எட் பண்ணுங்கள். அதாவது இலவங்கத்துக்கு தான் எங்களோட ஊரில் கருவேப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த டேட்ஸையும் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இந்த டேட்ஸும் இதில் கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நான் இதை வச்சு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்திக்குது. இதில் வாட்டரும் கொஞ்சம் வற்றி வந்திக்குது. மிச்சம் ட்ரை ஆகணும் இல்லை, இதில் இருக்கிற வாட்டர் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். இதை அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கிறேன். இதை ஆறினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கேக்கில் எட் பண்ணணும். கேக்கில் நாங்கள் கஜு எட் பண்ணணும். நான் கஜுவையும் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு கப்ட அளவே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.
நான் இதில் 1/4 கப் அளவு எடுத்துக்கிறேன். இது சரியாக 50 கிராம் இருக்கும். இதில் 2 எக் ஆட் பண்ணிட்டு இது நல்லா பீட் பண்ணி விடுறேன். இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு நான் இதில் கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வடித்து விட்டுறேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமக்கு இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நான் இந்த கோகோனட்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாவே ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் முண்டுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவே நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு உங்களுக்கு இது மிச்சமாக திக்காக இருந்துச்சுன்னா இதில் கோகோனட் மில்க் இல்லாட்டி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வாட்டருக்கு பதிலாக லைட்டாக பட்டர் ஆட் பண்ணினாலும் இது நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து கோகோனட் குக் பண்ண கொள்ளைக்கே கோகோனட்டை வந்து மிச்சம் இறுக்கமாக திக்கான பதத்துக்கு எடுக்கல. அதனால் இதில் ஆட் பண்ணிட்டு நான் மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு எனக்கு இது சரியாகவே வந்தது. எக்ஸ்ட்ரா வாட்டரும் நான் ஆட் பண்ணல. இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் 1/4 கப் ப்ளம்ஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட இந்த கஜுவையும் நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் 1/4 கப் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நாங்கள் பட்டர் ஷீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ட்ரேக்கு மேலே வைக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஆர் புக்டு ஒரு தாளொன்று தான் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஒரு பக்கம் மட்டுமே போதும். நான் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லாத டைமுக்கு உங்களுக்கு குயிக்காக இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் மிச்சம் தேவைப்படாது. உங்களுக்கு என்ன ஆயில் வேண்டாலும் யூஸ் பண்ணிடலாம். கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி பேப்பரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பேப்பர் கிழிஞ்சிடும்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ப்ரெஸ் பண்ண கொள்ளைக்கு பேப்பர் ஒன்றுமே செய்யாது. நல்லா இந்த பேப்பரில் வந்து இந்த ஆயில் எல்லாமே நல்லா பிடிக்கணும். ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சைடு ப்ரெஸ் பண்ண கொள்ளைக்கு இந்த பேப்பரில் நல்லா பொடிச்சிடும். இது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு டிஷ்யூ அண்டை வச்சு இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு டிஷ்யூக்கு பதிலாக ஒரு க்ளோத்தையும் யூஸ் பண்ணிடணும். இதே ட்ரேயில் வச்சு வைப் பண்ணுறதை விட நீங்கள் வேறு ஒரு ட்ரையான ட்ரேயில் வச்சு நீங்கள் வைப் பண்ணினீங்கன்னா இது குயிக்காக ட்ரை ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கிண்டு. இப்போ எங்களுக்கு பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே நான் ட்ரேயில் எடுத்து வைக்கிறேன். ட்ரேயில் வைக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் லைட்டாக ஆயிலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு வைக்கிறேன். இதில் சைடுக்கும் நான் கொஞ்சம் ஆயிலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த கேக் பட்டரை நான் இதில் அப்படியே ஆட் பண்ணுறேன். இதை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுறேன். இதை பேக் பண்ணுறதுக்கு பொட்ஸில் இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கேக் அப்படியே நான் இதில் எடுத்து வைக்கிறேன். இதை அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் இதை பேக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதை அவன்லேயும் வச்சு பேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவனில் வைக்கிறேன்டால் 180 டிகிரி செல்சியஸுக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் ஆகிட்டுது. நல்லா சூப்பராக வந்திக்குது. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம் பேக் ஆகிக்குதாண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரையாகவே வந்திக்குது. இது நல்லா பேக் ஆகி வந்திக்குது. இது அப்படியே நான் எடுக்கிறேன். நீங்கள் இதை இந்த மாதிரி பேக் பண்ண வச்சதுக்கப்புறமா ஒரு 40 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பேக் ஆகி வந்திக்குதாண்டு. அப்படி பேக் ஆகாட்டி 1 ஹவருக்கு சரியாக வச்சுக்கோங்க.
நீங்கள் பொட்ஸுக்கு மேலே ஸ்டேண்டே வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட் அதுகள் வச்சிடாதீங்க. நீங்கள் பிளேட் வச்சு யூஸ் பண்ணினீங்கன்னா ஸ்டேண்டுக்கு பதிலாக கேக் வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேண்டே யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷீட்டை கலட்ட கொள்ளைக்கு கொஞ்சம் சரி ஒட்டாமைக்கு வருது. எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திக்குதுண்டு. இதே அளவை வச்சு நீங்கள் கேக் செஞ்சீங்க என்றால் இந்த கேக்டு கிரேம் சரியாக 500 கிராம் வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல சூப்பராகவும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.